வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சர்ச்சையை கிளப்பிய யூடியூபர் கிருஷ்ணா நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பதவி நீக்கப்படுவாரா தேசபந்து? நியமிக்கப்பட்டது விசாரணை குழு. சுட்டுக் கொல்லப்பட்ட டான் பிரியசாத். கொந்தளிக்கும் மஹிந்த கட்சி. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. இலங்கை ராணுவம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. நீக்கப்பட்ட பக்கங்கள். பிள்ளையானை சிறையில் சந்தித்த மர்ம நபர்கள். நந்திக்கடலில் அமைக்கப்படவுள்ள புதிய பாலம். அமைச்சர் வெளியிட்ட தகவல். துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அதிர்வில் சிக்கிய முக்கிய நகரம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகர் உட்பட 2 கைது. மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு எதிரான வழக்கில் சட்டமா அதிபர் ஆலோசனை பெற தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் செல்வதற்கு மல்லாகம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த யூடியூபரின் வழக்கு இன்று நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த யூடியூபர் சில்லாலை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு சென்று அங்கிருந்த சிறுமியொருவரை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியதுடன் கட்டாயப்படுத்தி காணொளியும் எடுத்து தனது யூடியூப்பில் பதிவேற்றியுள்ளார். குறித்த விடயமானது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீண்டும் சில்லாலைக்கு சென்ற வேளை அங்கிருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் அவரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவரது விளக்கமறியல் திகதிகள் நிறைவுற்ற நிலையில் தொடர்ச்சியாக 3 தடவைகள் வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் விளக்கமறியல் திகதி நிறைவுற்றதை அடுத்து மல்லாகம் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்திய வேளை ஆள் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக 3 பேர் கொண்ட விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவிற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மற்ற 2 உறுப்பினர்களாக நீதிபதி நீல் இத்தவல மற்றும் காவல் ஆணை தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணை குழுவை நியமிக்கும் பிரேரணை கடந்த 8ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. கொழும்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் மாநகர சபை தேர்தலில் போட்டியிடவிருந்த டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு அந்த கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது மிகவும் கவலை தரும் அரசியல் ரீதியான கொலை என கட்சியின் பேச்சாளர் மனோஜ் கமகே கடுமையாக கண்டித்துள்ளார். பிரியசாத்தின் துணிச்சலான அரசியல் கருத்துக்களே இந்த படுகொலையின் காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டார். சமகால அரசாங்கத்தில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் இலக்கு வைக்கப்படுவது இதன் மூலம் தெளிவாகின்றது. நாட்டில் கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் பிரேமதாச ஆட்சியில் எதிரிகளை அமைதிப்படுத்த குற்றவாளிகள் பயன்படுத்தப்பட்டது போல தற்போதைய அரசாங்கமும் அதே முறையை பின்பற்றுவதாக மனோஜ் கமகே குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனங்களின் எண்ணிக்கையும் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவும் குறைக்க அரசு முடிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை 2ஆக மட்டுப்படுத்தப்படவுள்ளது. கூடுதலாக பெற்றுள்ள அனைத்து வாகனங்களையும் உடனடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு ஒப்படைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவு 9,000 லிட்டருக்கு கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கொடுப்பனவு 2,250 லிட்டராக காணப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களில் காணொளிகள் வெளியிடும் போது ராணுவ சீருடைகளுக்கு நிகரான ஆடைகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என ராணுவம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. சமூக ஊடகங்களில் டிக்டாக், யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தற்போது பரவலாக பரவி வரும் பாடல்கள் மற்றும் குறுந்திரைப்படங்களின் மூலம் இவ்வாறு ராணுவ சீருடைகள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை ராணுவத்தின் சின்னங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ உடைகள் அனுமதியின்றி தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக இலங்கை ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு பின்னால் இருந்த மூளையாக செயல்பட்டவர்களை காப்பாற்ற ஒரு சார்புடைய ஊடகங்களும் ராஜபக்ச ரணில் கூட்டணியும் முயற்சிப்பதாக தற்போது குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது.
ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலைக்காக ஆரம்பத்தில் மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்ட பிள்ளையான் அதே கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட அவரது நெருங்கிய கூட்டாளியான கலீல் இராணுவ புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட ஒரு சார்ஜென்ட் ஆவார். ஓட்ட மாவடியைச் சேர்ந்த கலீல் சஜ்ரானுடன் நீண்டகால உறவுகளை கொண்டிருந்தார். சிறையில் இருந்தபோது பிள்ளையானும் கலீலும் சஜ்ரானின் குழுவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்ததாக சேனல் 4 மற்றும் ஐநா மனித உரிமைகள் அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளன. 2025 வரவு செலவு திட்டங்களின் ஒரு பகுதியாக முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் நந்திக்கடல் தடாகத்தின் குறுக்கே கட்டப்படவுள்ள புதிய பாலத்திற்கான வடிவமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வட்டுவாகலில் முன்மொழியப்பட்ட இடத்திற்கு விஜயம் செய்த அமைச்சர் ரத்நாயக்க திட்டத்திற்கான கொள்முதல் செயல்முறைகள் நடந்து வருவதாகவும் அது முடிந்தவுடன் கட்டுமான பணிகள் உடனடியாக தொடங்கும் எனவும் கூறியுள்ளார். துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கமானது இன்று துருக்கியின் பொருளாதார முக்கிய நகரமான இஸ்தான்புல்லுக்கு அருகிலுள்ள மர்மாரா கடலில் மையம் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 6.2 ரிக்டர் அளவில் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் இஸ்தான்புல்லில் நிலநடுக்கம் உணரப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இதனால் உயிர் மற்றும் பொருள் சேதங்கள் குறித்து இதுவரை எந்தவொரு செய்தியும் வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கத்தினால் அந்த நகரத்தில் தொடர்ந்து அதிர்வலைகள் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. நிலநடுக்கம் அபாயம் மிகுந்த நாடாக கருதப்படும் துருக்கியில் கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியானதும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி பேராதனை பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞனும் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய வர்த்தகருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகேவுக்கு எதிரான ஊழல் வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015 ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அளுத்கமகே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கிளை காரியாலயங்களுக்கு கரம் மற்றும் டாம் விளையாட்டுகளுக்கான பலகைகளை வழங்கியிருந்தார். அதற்காக அவர் அரசாங்க நிதியிலிருந்து 39 மில்லியன் ரூபாவை மோசடியாக பயன்படுத்தியிருந்தார். மஹிந்தானந்த அளுத்கமகே மற்றும் அப்போதைய சதோச நிறுவன தலைவர் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்திருந்தது. குறித்த வழக்கில் சட்டமா அதிபர் ஆலோசனையை பெறுவதற்காக எதிர்வரும் அக்டோபர் 29ஆம் தேதி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவுள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.